பிரம்மாண்டமாக எடுக்க பாகுபலிக்கு நிகராக எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் செலவுகள் பண வசதிகள் இருந்து அதில் அதிகமாக செய்திருக்கிறார்கள். ஆனால் குறைந்த செலவிலே நல்ல பிரம்மாண்டத்தை இந்த படத்தில் காமிச்சிருக்கிறார்கள். ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம். மதுரையிலே மாலிகாப்பூர் படையெடுப்பின் போது அந்த சுவடுகள் இன்னும் மதுரையில் இருக்குது. நான் மதுரைக்கார் என்ற முறையில் சொல்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா பல்வேறு சிவன் சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கும். இதே திருப்பரங்குன்றம் பகுதியில் போனீங்கன்னா அந்த கிரிவல பாதையில் பல்வேறு சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகள் உடைக்கப்பட்டது. அதெல்லாம் எந்த காலத்திலாம் மாலிகாப்பூரின் படையெடுப்பின் போது தான். அதற்கு பின்பாக வந்து தான் சிக்கந்தர். அந்த சிக்கந்தர் பாதுஷாவுடைய கதை 3வது பாகமாக வரும் என்று தொடர்ச்சி என்று போட்டிருக்கிறார். சிக்கந்தருடைய வரலாறைத்தான் சொல்வா போகிறார் என்று எனக்கு தெரிகிறது. அந்த படம் வந்தாலும் வரலாற்றாக பதிவு செய்யுங்கள், வரலாற்றாக பாருங்கள். எதற்கும் ஜாதியோ மதமோ சாயம் பூச வேண்டாம் என்று சொல்லி எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாரஞ்சி பேசுகிறேன். தயாரிப்பாளர் சோலை சக்கரவர்த்தி அவர்களுக்கும் இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கும் எனது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாபெரும் சரித்திரத்தை திருக்குறள் போல 2 வரியிலே சொல்லியிருக்கிறார். இந்த படம் என்பது எங்களை போன்றவர்களுக்கு வரலாறு தெரியும், வரலாறை படித்திருக்கிறோம். மாலிகாப்பூரின் படையெடுப்பின் போதும் டெல்லி பாமினி சுல்தான்களின் படையெடுப்பின் போதும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சார் மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்று வரலாறை படித்ததனால் இந்த படம் எங்களுக்கு பார்ப்பதற்கு எளிதாக இருந்தது. ஆனால் இந்த படத்தை வரலாற்றாக பார்க்க வேண்டும். ஒரு தம்பி கேட்டார், பத்திரிகையாளர், இஸ்லாமியர்கள் சங்கடப்படுவார்களா, கோபப்படுவார்களா என்று. குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த நாட்டில் வாழ்கிறோமோ அந்த நாட்டிற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகத்துடைய வரி. அதை போல் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது விஜய் நடிக்கக்கூடிய துப்பாக்கி படமோ இல்லை கற்பனையாக எடுக்கக்கூடிய படங்களோ அல்ல. இது முழுக்க ஹிஸ்டாரிக்கல் படம், வரலாற்று படம். இதில் ஒரு பிழையும் மாற்றி எழுத முடியாது. வரலாறுகள் என்பது அந்த காலத்தில் நடந்த விஷயங்களை சொல்வது. இன்றைக்கு எழுத்தாளர் வசனகர்த்தா இங்கே நின்று கொண்டிருக்கிறார். இந்த படம் அந்த தக்கானி என்ற ஒரு கொடூரன், இடியமின் முசோலியரை போல கொடுமையான ஒருத்தன் தான் அந்த தக்கானி. அந்த தக்கானியோட வரலாறை யார் எழுதலை, அவன் மச்சினே உதீன் புத்தா தான் எழுதியிருக்கிறான். ஆப்கானிஸ்தானில் போய் அவன் மனுஷனே இல்லவோ அண்ணன் யார் பொண்டாட்டியை கட்டினவன் தான் அந்த கதை எழுதுனது தக்கானியோட வரலாறு. பெண்கள் குழந்தைகள் பால் குடித்து கொண்டிருக்கும் பொழுது மார்வே இருப்பான், பெண்களை கொடூரமாக கற்பழித்து கொலை செய்வான். அதெல்லாம் இதுக்கு நாகரிகமாக அதில் சொல்லியிருக்காங்க. இந்த வரலாறு என்பது முழுக்க வரலாற்று படமாக பார்க்க வேண்டுமே தவிர ஒரு சாராரை உயர்ச்சியும் ஒரு சாராரை தாழ்த்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் கூட இல்லை, யாருக்கும் எழக்கூடாது. இந்த படம் முழுக்க வரலாற்று சிறப்பு மிக்க படம். இந்த ஒரு அண்ணன் திருமாவளவன் இதை போய் பார்க்கணும். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த படத்தை போய் பார்க்கணும். ஏன்னா பல ஆண்டுகளாக இஸ்லாமியர்களை நாட்டை படையெடுத்து வந்த பொழுது கூட இங்கே யாரையும் ஒருவரை கூட மதமாற்றவில்லை என்று சொல்லியிருப்பார். ஆனால் அவர்களுக்கு இந்த படத்தின் வாயிலாக நான் சொல்ல விரும்புவதெல்லாம், இந்த படத்தை பார்த்து நீங்கள் வரலாறு படிப்பதற்கு, அந்நிய படையெடுப்பை படிப்பதற்கு நீங்கள் விரும்புவதில்லை. நீங்கள் விரும்பினால் ஒரு சாரார் சங்கடப்படுவார்கள், கோபிப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் வரலாற்றை நீங்கள் முழுதாக படித்ததில்லை. அவருக்கு இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். மதமாற்றம் என்ற பேரிலே எத்தனை பேர் கொலை செய்யப்படுகிறார்கள், எத்தனை பேர் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் இதிலே தெளிவாக வரலாற்றாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த படத்தை ஒவ்வொரு குடும்பமும் குடும்பத்தோடு சென்று இந்த படத்தை பார்க்க வேண்டும். இந்த படக்குழுவினர்கள் மிக சிரமப்பட்டு அவருடைய இந்த படம் பிரம்மாண்டமாக எடுக்க பாகுபலிக்கு நிகராக எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் செலவுகள் பண வசதிகள் இருந்து அதில் அதிகமாக செய்திருக்கிறார்கள். ஆனால் குறைந்த செலவிலே நல்ல பிரம்மாண்டத்தை இந்த படத்தில் காமிச்சிருக்கிறார்கள். ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம். மதுரையிலே மாலிகாப்பூர் படையெடுப்பின் போது அந்த சுவடுகள் இன்னும் மதுரையில் இருக்குது. நான் மதுரைக்கார் என்ற முறையில் சொல்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா பல்வேறு சிவன் சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கும். இதே திருப்பரங்குன்றம் பகுதியில் போனீங்கன்னா அந்த கிரிவல பாதையில் பல்வேறு சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகள் உடைக்கப்பட்டது. அதெல்லாம் எந்த காலத்திலாம் மாலிகாப்பூரின் படையெடுப்பின் போது தான். அதற்கு பின்பாக வந்து தான் சிக்கந்தர்.
அந்த சிக்கந்தர் பாதுஷாவுடைய கதை 3வது பாகமாக வரும் என்று தொடர்ச்சி என்று போட்டிருக்கிறார். சிக்கந்தருடைய வரலாறைத்தான் சொல்ல போகிறார் என்று எனக்கு தெரிகிறது. அந்த படம் வந்தாலும் வரலாற்றை வரலாற்றாக பதிவு செய்யுங்கள், வரலாற்றை வரலாற்றாக பாருங்கள், எதற்கும் ஜாதியோ மதமோ சாயம் பூச வேண்டாம் என்று சொல்லி ஊடகவியலாளர்களாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரிய தம்பி மோகன்ஜி அவருடைய இயக்கத்திலும் மரியாதைக்குரிய சோழ சக்கரவர்த்தியினுடைய நேதாஜி பிடிச்சென்ற மூலம் திருப்பதி 2 என்ற திரைப்படத்தை இன்று சிறப்பு காட்சிகளாக உங்களுக்கும் எங்களுக்கும் காமிக்கப்பட்டது. குறிப்பாக தம்பி மோகன்ஜி அவர்கள் முதல் திருப்பதி எடுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டிலே நடக்கின்ற ஒரு சில தீய சமூக விரோத சக்திகள் இந்த நாட்டினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எவ்வாறு சீரழிக்கிறார்கள் என்பதை முதல் திருப்பதியிலே காமித்திருந்தார்கள். அரசியல் என்ற போர்வையால் அரசியல் பின்பலத்தை கொண்டு எத்தனை குடும்பங்களை போலி திருமணம் மூலம் எத்தனை குடும்பங்களை சீரழித்திருக்கிறார்கள் என்பதை கடந்த முதல் திருப்பதியிலே ஒரு நாட்டினுடைய நல்ல குடிமகனாக அராஜகத்தை தட்டி கேட்கின்ற ஒரு படைப்பாளியாக தம்பி மோகன் அவர்கள் முதல் திருப்பதி எடுத்திருந்தார்கள். நாங்கள் கூட படத்தை பார்க்க 2ஆம் திருப்பதி வந்தபோது அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கும் என்று வந்தோம். ஆனால் கடந்த காலங்களில் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் வாழ்முனையால் செய்யப்பட்ட பல்வேறு கொடுமைகளையும் பல்வேறு இன்னல்களையும் மதம் என்ற பெயரால் அந்நிய படையெடுப்பு மூலம் எவ்வளவு கொடுமைகள் நடந்தது என்பதை இந்த திரைப்படத்தின் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு மோகன்ஜி அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். உண்மையிலேயே நாங்கள் ஒரு தேசபக்தர்களாக கடந்த கால வரலாறை ஓரளவுக்கு அறிந்தவர்கள் என்ற முறையில் கடந்த காலத்தில் அந்நிய படையெடுப்பு மூலம் இந்த நாடு இழந்த சோதனைகளையும் பெற்ற அவமானத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கின்ற பொறுப்பை அன்பு தம்பி மோகன்ஜி அவர்கள் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவருடைய பணி இன்று அவர் படம் பார்க்க வந்திருப்பவர்களெல்லாம் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு சங்கிகள் என்று கூட ஒரு தம்பி சொன்னார்கள். மதம், கலாச்சாரம், தேசபக்தி, தேசத்தின் மேல் இருக்க பிடிப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்து முன்னணிக்கு மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, RSSக்கு மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டிலே பிறந்த அத்தனை பேரும் ஜாதி கடந்து மதம் கடந்து இந்த நாட்டினுடைய தேசிய குடிமக்களாக இருக்க வேண்டுவதுதான் எங்களை போன்ற விருப்பம். இந்தியாவுடைய துதிஷ்டம் பிறக்கின்ற அனைவரும் ஏதாவது ஒரு ஜாதியில் தான் பிறக்க முடியும், அதை யாரும் தவிர்க்க முடியாது. அதற்காக ஜாதிய முத்திரையோ மத முத்திரையோ குத்தாமல் ஒரு படைப்பாளியுடைய மிக பிரபலமான படைப்பை எத்தனையோ பாகுபலி போல ராணி பத்மாவதி போல பல ஆயிரம் கொடுத்து பல ஆயிரம் கோடிகள் மூலம் எடுக்கப்பட்ட பணத்தை விட நம்மில் ஒருவர்களாக உங்களில் ஒருவர்களாக இருக்கின்ற அன்பு தம்பி மோகன்ஜி அவர்கள் ஒரு கடுமையான துணிச்சலான படைப்பாளியாக வவுனி வந்திருக்கின்றார். அவரை ஊடக நண்பர்களும் இந்த நாட்டில் இருக்கின்ற தேசபக்தர்களும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதால் ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கின்றோம். அவர் படைப்புகள் மேலும் இந்த புரட்சிகர சிந்தனையோடு தமிழ் சினிமா உலகத்தில் நீண்ட காலம் அவர் பணியாற்ற வேண்டும். அதற்கு எங்களை போன்றவர்கள் எப்பொழுதும் துணை நிற்போம் என சொல்லி இந்த படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பாரதிய ஃபாரூக் பிளாக் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரதிய ஃபாரூக் பிளாக், முருகன்ஜி.